2004 சுனாமி. 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி. இந்த நாள தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரமா மறக்கவே மாட்டாங்க. இந்தோனேஷியால இருக்கிற சுமித்ரா தீவுல காலை 7 மணி அளவுல ரிக்டர் அளவுகோல்ல கிட்டத்தட்ட 9.2 அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நில அதிர்வு ஏற்படுது. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து 2 மிகப்பெரிய சுனாமி அலைகள் உருவாகுது. இதனுடைய வேகம் கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டர். அந்த 2 அலைகளுடைய அளவு 50 மீட்டர். அதாவது கிட்டத்தட்ட 164 அடி. இந்த சுனாமி பாத்தீங்கன்னா சுமத்ரா தீவை பேரழிவுக்கு உட்படுத்துது. இந்த அழிவோட எதிரொலி 1300 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இந்தியாவையும் தாக்குது. இந்தியாவை மட்டும் இல்லைங்க, ஸ்ரீலங்காவிலையும் இது மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்துச்சு. இந்த சுனாமியுடைய அழிக்கும் ஆற்றல் 23,000 அணுகுண்டு ஆற்றலுக்கு இணையானது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த சுனாமியால இந்தியா, ஸ்ரீலங்கா, இந்தோனேஷியா, மலேசியா போன்ற 14 நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்தியால மெயினா தமிழ்நாட்டுல சென்னை, காரைக்கால், நாகப்பட்டினம், கடலூர், வேளாங்கண்ணி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல பேரழிவு நிகழ்ந்துச்சு. இதனால இந்த பகுதியில மட்டும் 14,000 பேர் இறந்து போயிருக்காங்க. இதுல சுனாமி தாக்குதல்ல உலகம் முழுக்க 2,500,000 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க. 17 லட்சம் பேர் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்திருக்காங்க. 2004 சுனாமி ரொம்பவே கொடூரமானது அப்படின்னு சொல்லலாம்.